ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி ட்ரீட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி கோவில் புளியோதரை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கோவிலுக்கு போகும்போது நம்ம வாங்கி சாப்பிடுவோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. சில 2-3 முக்கியமான பொருள் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அதே டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது ஃபுல்லாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக தாளிக்கிற பொருள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மெஷர்மெண்ட்டோட ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தனியாக போட்டிருக்கேன். இதை நல்லா வாசனை வர வரைக்கும் கேஸை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க. எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம், எல்லாம் ட்ரை ரோஸ்ட்டு தான். இப்போ 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இதுவும் உடனே சீக்கிரமே வறுபட்டுரும். இப்போ அதோடையே ஒரு 10 மிளகு. இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது லைட்டாக கருகாமல் அப்படியே சூடு வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு இந்த மாதிரி படப்படன்னு வெடித்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆற வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் வச்சிடலாம். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றி ஆகணும். அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதோடையே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ முக்கியமானது நிலக்கடலை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த புளிக்காய்ச்சலுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதில் ஒரு கிள்ளி போடுறதுக்கு ஒரு 3-4 மிளகா அப்படியே கிள்ளி போட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணிக்கோங்க. இதெல்லாம் புளி கொஞ்சம் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளிச்சாறை ஃபுல்லாக ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் பொடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு புளிக்காய்ச்சல். இதில் இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீதி கொஞ்சம் பொடியை எடுத்து வச்சுக்கோங்க. சாதத்தோடு சேர்த்து ஆட் பண்ணணும். கேஸை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் சேர்த்திங்கன்னா தான் அந்த புளிக்காய்ச்சலுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த புளியோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும் அது. இப்போ நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வர்ற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கணும் சிம்மில் வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே கலர் நல்லா டார்க்காக சூப்பராக கிடச்சிருச்சு புளிக்காய்ச்சல் நமக்கு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. வாசனை பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் இதை ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இந்த புளிக்காய்ச்சலை வச்சு நீங்கள் நிறையா ரெசிபி பண்ணலாம். புளி அவல், அப்புறம் இடியாப்பம் மாதிரி புழியும் போது இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த ரெசிபிலாம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.
இப்போ நான் வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிற ரைஸை போட்டுக்கலாம். ரைஸ் மட்டும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த புளிக்காய்ச்சலை ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதோட எடுத்து வச்சுருக்கிற பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பொடி சேர்க்குறதுனால தான் நல்ல அந்த கோவில் புளியோதரை டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இப்போ திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட புளியோதரை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அப்படியே கோவிலில் கொடுக்குற மாதிரியே தொன்னையில் போட்டு நான் காமிச்சிருக்கேன். இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு இது பிரசாதமாக பண்ணுவாங்க. அதனால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இதோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு பெருமாள் கோவில் வடையும் ரெசிப்பியும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணேன். இந்த புளியோதரை ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.